அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல இப்படி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றது அப்படின்ற இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 11th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 11th லெசன் வரைக்கும் எல்லா வீடியோஸும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ 12th என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாமினி மற்றும் விஜயநகர அரசர்கள். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? விஜயநகர அரசர்கள் வந்து வராகன் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? வராகன் அப்படிங்கிறது என்னன்னா கோல்ட் காயினுக்கு அவங்க வச்சிருந்த பேரு வராகன். இவங்களுடைய சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வராகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பன்றியுடைய சின்னம் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்களுடைய நாணயத்தினுடைய பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வராகன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இது தமிழில் பொன் என்றும் கன்னடத்தில் பொன்னு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த தங்க நாணயங்கள் வெவ்வேறு இந்து தெய்வங்களுடைய உருவங்களையும் காளை, யானை, கண்டபெருண்டா கண்டபெருண்டா அப்படிங்கிறது ஒரு வகையான கற்பனை பறவை. ஓகேங்களா? கண்டபெருண்டா என்ற கற்பனை பறவை அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா இரட்டை கழுகு வடிவத்தில் உள்ள இந்த உருவம் தனது அழகிலும் நகத்திலும் யானையை கொத்தி கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு இது வந்து அவங்களோட சின்னங்களை குறிப்பிட்டிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அவங்களோட நாணயங்கள்ல இந்த மாதிரியான உருவங்கள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நாணயத்தில் அரசனுடைய பெயர் நகரி அல்லது கன்னட எழுத்து வடிவில் பொறிக்கப்பட்டுள்ளது இதுவுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து விஜயநகர அரசர்கள் அவங்களுடைய நாணயங்கள் எப்படி வச்சிருந்தாங்க, அதுல என்னென்னலாம் உருவங்கள் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே அதுல கொடுத்திருக்காங்க. இங்க கொடுத்திருக்க சிம்பிள் கூட கிருஷ்ணதேவராயருடைய தங்க நாணயங்கள் பத்தி தான். கிருஷ்ணதேவரவன் பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க கிட்ட எந்த மாதிரியான தங்க நாணயங்கள் இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாய நீல வண்ணத்தில் உள்ள ரத்தின கற்கள் ஓரளவு விலை மதிப்புள்ளதாக கற்களாகும். இம்மாணிக்க கற்களினால் இழைக்கப்பட்ட அரியணை பாரசீக அரசர்களுடைய ஒரு சிம்மாசனமாக இருந்தது என ஃபிர்தௌசி ஷானாமாவில் குறிக்கிறது. ஓகேங்களா? ஃபிர்தௌசி ஷானாமாவில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆகாய நீல வண்ணத்துல, ஓகேங்களா, டர்காய்ஸ் ப்ளூ, இந்த ப்ளூல வந்து ஒரு ரத்தின கற்கள் இருந்துச்சு. அதுலதான் வந்து ஒரு சிம்மாசனமே உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் இந்த இதுல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கோல்கொண்டா கோட்டையை பற்றியதா இந்த பாக்ஸ். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல்கொண்டா கோட்டையோட சிறப்புகள் யார் கட்டினாங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. ராஜா கிருஷ்ணதேவ் வாரங்களை தலைநகராக கொண்ட காகதிய வம்ச அரசர் கட்டிய கோட்டை இது. இந்த கோல்கொண்டா கோட்டை யார் கட்டினாங்க அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜா கிருஷ்ணதேவ். 1495 இருந்து 96 இக்கோட்டை சுல்தான் குலி குதுப் ஷாவிற்கு ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா குலி குதுப் ஷாவுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு ஜாக்கீராக தரப்பட்டது. ஒரு நிலத்தை வந்து அப்ப தானமா கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, ஜாக்கீரா அவங்களுக்கான வரியா கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஜாக்கீராக தரப்பட்டது. அவர் அக்கோட்டையை கருங்கற்கள் கொண்டு புனரமைத்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருடைய ஏரியாவை அவர் சரௌண்டிங்ல பில்ட் பண்ணிக்கிறாங்க. எது மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருங்கற்கள் கொண்டு. அதன் பின் இக்கோட்டை பகுதி இருந்த நகரம் முகமது நகர் என அழைக்கப்பட்டது. கோல்கொண்டா கோட்டை அப்படிங்கறத முகமது நகர்னு மாத்தினாங்க. அதுக்கப்புறமா பிற்காலத்தில் பாமணி அரசின் கைவசமாகி அதன் பின்னர் குதுப்ஷாகி வம்ச அரசனுடைய தலைநகரமா மாறுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சுல்தான் கிட்ட இருந்துச்சு. சுல்தான் கிட்ட இருந்து இங்க பாருங்க சுல்தான் குலி குதுப்ஷா இருக்கு. அதுக்கப்புறமா பாமணி அரசோட கட்டுப்பாட்டுல வந்துச்சு. அதுக்கப்புறமா குதுப்ஷாகியோடைய தலைநகரம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பை இது பெற்றிருந்துச்சு. நெக்ஸ்ட் குதுப்ஷாஹி வம்சத்தின் 5வது சுல்தானான முகமது குலி குதுப்ஷா. இவர் தான் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க 5th சுல்தானா இருந்திருக்கவர். ஒரு கம்பீரமான கோட்டையாக கோல்கொண்டா கோட்டை திகழ்ந்தது. அதுக்கப்புறம் இதோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய மதிப்புகளும் செய்யக்கூடிய வேலைகளுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு. பாமணி சுல்தானத்துடைய வீழ்ச்சிக்கு பின் இந்நகரம் வளர்ச்சி அடைந்தது. பாமணிக்கு அப்புறமா இந்த கம்ப்ளீட்டா நகரமே வந்து வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 17ஆம் நூற்றாண்டில் கோல்கொண்டா ஒரு சிறந்த வைர சந்தையாக திகழ்ந்தது. இதுவுமே ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல அதை கேட்டிருக்காங்க. கோல்கொண்டா கோட்டையில கோஹினூர் வைரம் வந்து முதல்ல வைர சுரங்கத்தினுடைய தலைமையிடமா இருந்த இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. கோஹினூர் வைரங்கள் கோல்கொண்டா கோட்டையில தான் நம்ம எடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் ஒரு அசோசியேஷன் ரீசன் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கோஹினூர் வைரம் உட்பட மிகச்சிறந்த வைரங்களை உலகிற்கு வழங்கியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலை மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கீழடி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. ரைட்? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மலை மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்கொண்டா கோட்டை அதன் ஒளி அம்ச அடிப்படையில் சிறந்த கட்டடக்கலையினுடைய அம்சமாகும். ஏன் அப்படின்னா இது கீழே வந்து நம்ம இந்த பாலாஹிசார் அப்படிங்கக்கூடிய ஒரு உயர் பகுதி சொல்லி பின்னாடியே இருக்கும். அந்த கோட்டையோட முதல் பகுதியில இருந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது அரசர் அவையில் இருக்கக்கூடிய அந்த அரசருக்கு கேட்கக்கூடிய வண்ணம் இது அமைஞ்சிருக்கும்.
அதனாலதான் சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா ரெண்டு சொல்லுவோம். ஒண்ணு கோல்கொண்டா கோட்டை, இன்னொன்னு கோல்கும்பாஸ். ஓகேங்களா? சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோட்டையினுடைய உயர்ந்த பகுதி பாலஹிசார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரகசிய நிலத்தடி சுரங்க பாதை ஒன்று உள்ளது. சோ எதுல இருந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, தர்பார் அருகிலிருந்து மலையின் மீளுள்ள அரண்மனைக்கு செல்வதாக காணப்படுகிறது. மலையின் கீழ் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு செல்லப்படுது. இக்கோட்டை அரச அவையும் உள்ளது. இந்த கோட்டையில வந்து ஒரு அரசவையும் இருக்கு. இதில் ஒரு மாளிகையும் உள்ளது. சோ இந்த மாதிரி ஒரு கோட்டையை சுத்தி ஒரு அரணா இருந்திருக்கு. அந்த கோட்டைக்குள்ள திருப்பியும் ஒரு மாளிகைகள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஒரு சுரங்கப்பாதை மூலியமா அவங்க வந்து ஒரு பாத்து வந்து அவங்க பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அது வந்து அரசர்களுடைய அரச மாளிகை எல்லாத்தையுமே வந்து இணைக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. கோல்கொண்டா கோட்டையில் குதுப் ஷாஹினுடைய கல்லறையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்திருக்கு? குலி குதுப் ஷாக் தான் வந்திருக்கும். சோ குதுப் ஷாஹினுடைய கல்லறையும் உள்ளது. இதில் இருவித தனி வழிகள் உள்ளன. இவை கோல்கொண்டா கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பீரங்கிகள், பாலங்கள், அரசு அரண்மனைகள், அறைகள், மசூதிகள், தொழுவங்கள் உட்பட 4 சிறிய கோட்டைகளும் இதனுள் அடங்கும். இந்த கோட்டையினுடைய நுழைவாயில் பகுதி பதே தர்வாசா அல்லது வெற்றை நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேல வந்து என்ன நம்ம பார்த்தோம், பாலஹிசார் அப்படிங்கிறது கோட்டையோட உயர்ந்த பகுதின்னு பார்த்தோம். அதே மாதிரி நுழைவாயில் பகுதி அப்படிங்கிறது பதேர் வாசா, பதே தர்வாசா அப்படி இல்லைன்னா வெற்றி நுழைவாயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அவுரங்கசீப் 8 மாதங்கள் முற்றுகையிட்டு 1687 ஆப்கானிய வாசல் காப்பாளனுடைய துரோகம் காரணமாக கோல்கொண்டா கோட்டையை அதன் ஆட்சியாளர் வந்து கைப்பற்றினார். சோ ஒரு கோல்கொண்டா கோட்டைக்கு எவ்வளவு சிறப்பு இருந்துச்சு அப்படிங்கறத இந்த ஒரு பாக்ஸ்ல நம்ம பார்த்திடலாம். ஓகேங்களா? சோ எத்தனை ஆட்சிகள் மாறி இருக்கு, எத்தனை ஆட்சிகள்ல இருந்து யார் கைப்பற்றிருப்பாங்க, எல்லாமே வந்து அதுல கொடுத்திருந்தாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன், விஜயநகர அரசு. சோ விஜயநகர அரசுல இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சில மரபு கவிதைகளின்படி புகழ்பெற்ற சைவத்துறவியும் சமஸ்கிருத அறிஞருமான வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா மாதவர் என்று அழைக்கப்படுவர். சோ மாதவர் என்று அழைக்கப்படும் வித்யாரண்யர் அறிவுறுத்தலுக்கு இணங்க ஹரிஹரும் புக்கரும் சுல்தான் துக்ளக்கிடமிருந்து செய்து வந்த பணியிலிருந்து விலகி, சோ ஹரிஹர் புக்கர் 2 பேருமே யார்கிட்ட இருந்தாங்க, இவங்க மூலியமா தான் அடுத்த வம்சம் உருவாச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி அவங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுல்தான் துக்ளக்கிட்ட இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து விலகி யாருடைய உபதேசத்தின் மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வித்யாரண்யர் அவங்க கிட்ட இருந்து விலகி சுல்தானால் சிறைப்பிடிக்கப்பட்ட போது முஸ்லிம் மதத்திற்கு மாறியிருந்த இவர்கள் மீண்டும் இந்துக்களாக மாறினர் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு நிறுவியதில் வித்யாரண்யர் முக்கிய பங்காற்றினர். இதுக்கப்புறம் தான் இவரு விஜயநகர பேரரசு அப்படிங்கக்கூடிய ஒரு கிங்டமே வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இது சந்தேகத்திற்குரியது என்பர். ஏனெனில் சில கல்வெட்டுகளுடைய சான்றுகளின்படி வித்யாரண்யர் 14ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விஜயநகர பேரரசு உருவான 60 ஆண்டுகளுக்கு பின்னர் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு மித்தாவும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல வித்யாரண்யர் அப்படிங்கிற பேர்ல வேற ஒருத்தர் இருந்தாங்களா அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு தெரியல. சோ இதை பொறுத்த வரைக்கும் இப்படியும் ஒரு வாசகம் சொல்லப்படுகிறது. ஆனா கன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா இவர் வேற ஒருத்தங்களா இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய ரெண்டையுமே வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்தக்கூடிய ஒரு ஸ்டாம்ப்ஸா இருக்கட்டும், தலைக்கோட்டை போரா இருக்கட்டும், இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய சிற்பங்களாவும் போட்டோஸாவும் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிற்றரசுகள். சோ இவங்களோட சிற்றரசுகள்லாம் எந்த மாதிரி இவங்களுக்கான பங்குகள் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ ராமநாதபுரம் சிற்றரசு மதுரை நாயக்க அரசர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால், சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் 17ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் துவக்கி வைக்கப்பட்டது. சோ நாயக்க அரசு யாரால் துவக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரலாம். சோ முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர். போர் புரியும் மரபினை கொண்டிருந்த இப்பகுதி வாழ் மக்கள் பாண்டிய, சோழ, விஜயநகர அரசர்களிடமிருந்து படை வீரர்களாக பணியாற்றினர். மேலும் திருநெல்வேலி, தென் தமிழக பகுதி ஆகியவற்றிலும் பரவினர். நாயக்க மன்னர்களுடைய படைகளிலும் பணியாற்றிய இவர்கள் பரம்பரை காவலர்களாக கிராமங்கள், கோவில்கள், ஏனைய நிறுவனங்கள் ஆகியவற்றை பாதுகாக்கும் பணியும் செய்து வந்தனர். ராமேஸ்வரம் கோவில் உடையான் சேதுபதி, அதாவது ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீர் இணைப்பின் அல்லது பாலத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா உடையான் சேதுபதி அப்படிங்கிறவங்கள அவர்களுடைய பாதுகாப்பின் கீழ் இருந்தது அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னா புதுக்கோட்டை ஒரு சிறிய சிற்றரசாக மதுரை மற்றும் தஞ்சாவூர் நாயக்க அரசுகளின் இடையில் அமைந்திருந்தது. முந்தைய காலத்தில் சோழ பாண்டிய அரசுகளுக்கு இடையே இடைப்படை நாடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சோழ பாண்டிய அரசுகளுடைய இடைப்படை நாடாக இருந்த நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுக்கோட்டை அப்படிங்கறது ஆன்சர். புதுக்கோட்டை சிற்றரசாக மதுரை மற்றும் தஞ்சாவூர் நாயக்க அரசுகளுடைய இடையில் அமைஞ்சிருந்துச்சு. முந்தைய காலத்துல சோழ பாண்டியர்களுக்கும் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ நாயக்கர்கள் நடுவிலும் சோழ பாண்டியர்கள் நடுவிலும் இருந்தக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் புதுக்கோட்டை. ராமநாதபுரம் பகுதி வாழ் மக்களை போலவே புதுக்கோட்டை வாழ் பகுதி மக்களும் போர் புரியும் மரபை சார்ந்தவர்கள் அவர்.
இதன் காரணமாகவே தொண்டைமான்களுடைய தலைமையில் இப்பகுதி ஒரு சிற்றரசு என்னும் மதிப்பை பெற்றது. இத்தொண்டைமான்கள் சேதுபதி, மதுரை, தஞ்சை நாயக்க அரசர்களுடைய அரண்மனைகளில் முக்கிய பணியாற்றினர் அப்படிங்கறத இவங்களுக்கான ஒரு அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. சோ சிற்றரசு அப்படிங்கிறது 2 பேரரசுகளுக்கு நடுவுல அவங்களுடைய சிறப்பை என்ன கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் அஷ்டதி கஜங்கள். சோ அஷ்டதி கஜங்கள் அப்படின்னா யாரு? அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தக்கூடிய அமைச்சர்களை பத்தி சொல்றாங்க. சோ இவங்களுடைய அரண்மனையில அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பெயர் வச்சிருந்தாங்க. அஷ்டதி கஜங்கள்ல 8 புகழ்பெற்ற கவிஞர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. சோ யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, தெனாலிராமன், துர்ஜதி, பட்டுமூர்த்தி, புனவீரபத்ரன், மல்லண்ணா அண்ட் பனாஜி சோரனா. சோ இவங்கெல்லாம் தான் வந்து கிருஷ்ணதேவராயருடைய அவையில இருந்த அஷ்டதி கஜங்கள். ஓகேங்களா? சோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ கிருஷ்ணதேவராயருடைய அவையில இருந்தக்கூடிய அஷ்டதி கஜங்கள் யார் அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் வரலாம். எல்லாம் மேட்ச் ஃபாலோயிங்ல வரலாம். யார் ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு கேள்விகளாகவும் இதுல இருக்கலாம். ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து அவங்களுடைய அஷ்டதி கஜங்களா இருந்தது. சோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கு அடுத்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.